எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். இந்த வீடியோல ஜூலை 5 மற்றும் 6 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 4th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு क्वेश्चनக்கு நீங்க வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 4th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, துர்கா வாகினி பெண்களுக்கான புதிய சிறப்பு இருசக்கர வாகன ரோந்து படையை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? ஆன்சர், மேற்கு வங்க மாநிலம் தொடங்கி இருக்காங்க. இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர், உத்தரப்பிரதேச மாநிலம். இங்க 83 ப்ராடக்ட்ஸ் வந்து பெற்று இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டுல 76, அடுத்து மேற்கு வங்க மாநிலத்துல 59 பொருட்களோட 3வது இடத்துல மேற்கு வங்கம் இருக்கு. HPV தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர், வளரிளம் சிறுமிகளை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பது. தாய்மானவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தான் தாய்மானவர் திட்டம் லான்ச் பண்ணாங்க. முப்படைகளின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சகம் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், 52,000 கோடி. சுரக்ஷித் மாதృత్వ ஆஸ்வாஷன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019 ஆண்டு அக்டோபர் 10 இந்திய பெருங்கடல் இருமுனை என்பது பசிபிக் பெருங்கடலின் எல்னினோ நிகழ்வை போன்றது என்பதால் அது வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர், இந்தியா நினோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. I2C திட்டம் எந்த நாடுகளை இணைக்கிறது? இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளை இணைக்கிறது. தேசிய நீர் விருதுகள் எந்த உன்னத தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக வழங்கப்படுகிறது? ஆன்சர், ஜல் சம்ரித் பாரத். சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 2027 ஆண்டு முதல். உலக வங்கியின் அறிவிப்பின்படி கீழ்கண்டவற்றில் மேல் நடுத்தர வருவாய் நாடுகள் எவை? ஆன்சர், இலங்கை, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இந்த 3 நாடுகள். ஆப்ஷன் பி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜூலை 5 and 6 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து திருக்குறள் பார்க்கலாம். கவனிங்க. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஸோ இப்போ அறத்தான் வருவதுதான் இன்பம் சொல்றாங்க. அறவழியில நீங்க நடந்துக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்பமான விஷயம், மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள், அதாவது அறம் தவிர நீங்க பண்ண விஷயங்களால் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்பம் கிடையாது, புறத்த இன்பம் கிடையாது, அது ஒரு துன்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது துன்பம் மட்டும் இழைக்காது, புகழும் இல்ல, உங்களுக்கு போற்றக்கூடிய ஒரு புகழாகவும் அந்த விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அறத்தினால கிடைக்கிறது மட்டும்தான் உண்மையான இன்பம், மற்ற விஷயங்கள் நீங்க பண்றதுனால கிடைக்கிறதெல்லாம் துன்பம் மட்டுமே, அது இன்பம் கிடையாது, புகழும் கிடையாது. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் டாபிக். உலக அளவில் கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர், 2வது இடத்துல வந்து கைபேசி உற்பத்திலையும் ஏற்றுமதிலையும் இந்தியா வந்து இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து நம்மளோட டார்கெட் என்ன? எல்லாமே நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யணும், நமக்கு தேவையானதை, மற்றபடி ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது தான். நம்ம கூட ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம், மேக் இன் இந்தியா ஸ்கீம் சொல்லி பார்த்திருப்போம். இதோட நோக்கம் என்ன? நம்ம தற்சார்பு அடையணும், இங்க உற்பத்தியை செஞ்சு ஒரு உற்பத்தி மையமா இந்தியாவை மாத்தி ஏற்றுமதியை செய்யணுங்கிறது தான் நோக்கம். ஸோ அந்த வகையில கைபேசி உற்பத்தி ஏற்றுமதியில உலக அளவுல 2வது நாடாக நம்ம இந்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ குஜராத்ல சன்னத் நகரத்துல பிரைம் மினிஸ்டர் மோடி CG செமிகண்டக்டர் ஆலையும் இப்போ திறந்து வச்சிருக்காங்க. ஸோ CG செமிகண்டக்டர் தயாரிப்பு மற்றும் சோதனை ஆலையானது குஜராத்ல சன்னத் நகர்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட டார்கெட் என்ன? அந்த கைபேசிக்கான சிப்பை வடிவமைக்கிறதுல இருந்து அதை பேக்கேஜ் பண்றதுல இருந்து எல்லா பணியுமே இந்தியாவுக்குள்ளே நடக்கணும், நம்ம ஏற்றுமதி செய்யணும், நமக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய டார்கெட் எல்லாமே. அடுத்த ரீசன்ட் நியூஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு SDG இண்டெக்ஸ் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்களே, அதுல இந்தியா வந்து 94வது இடத்துல இருக்கு. அடுத்து QS உடைய எதிர்கால திறன் குறியீடு 2027 இந்தியா 13வது இடத்துல இருக்கு. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண சோஃபியா 2026 அப்படிங்கிற ரிப்போர்ட்ல நீர்வாழ் விலங்குகள், இங்க நீர்வாழ் விலங்குகள்னா என்ன சொல்றோம்? நம்ம கன்சியூம் பண்றோம் இல்லையா, மீன், இறால்,
அந்த மாதிரி நண்டு இந்த மாதிரி கன்சியூம் பண்ணக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய உற்பத்தியில உலக அளவுல இந்தியா 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சோஃபியா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து எரிசக்தி மாற்ற குறியீட்டுல இந்தியா 70வது இடம், அமைதி குறியீட்டுல இந்தியா 127வது இடத்துல இருக்கு. உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக இந்தியா உருவெடுத்திருக்கு. சோலார் மின் உற்பத்தியில தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்கு. எஃகு உற்பத்தியில 2nd பிளேஸ். இப்ப எப்படி கைபேசி உற்பத்தியில 2nd பிளேஸோ அதே மாதிரி எஃகுலையும் 2nd பிளேஸ்ல இந்தியா இருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் எப்போது கையொப்பமிடப்பட்டது? ஆன்சர் வந்து 2025 செப்டம்பர் 8ஆம் தேதி தான் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம், 2 நாடுகளுக்கு இடையே வந்து இன்வெஸ்ட் பண்றது, முதலீடு சம்பந்தமான ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது ஆகிய காரணங்களுக்காக இப்போ 2025 செப்டம்பர் 8ல ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்கள் சைன் பண்ணிருப்பாங்க. இப்போ இது அமலுக்கு வந்திருக்கு, அதனாலதான் அதை பத்தி பார்க்கிறோம். ஸோ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே செப்டம்பர் 8ஆம் தேதி போன வருஷம் சைன் ஆனிச்சு. சரி, இருதரப்பு வர்த்தக அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இது சைனா இருக்கு. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், விவசாயம், அப்புறம் புத்தாக்கம் ஸ்டார்ட் அப்ல இருக்கு இல்லையா, அதுல வந்து முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்காகவும் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த ஒப்பந்தமானது சைன் ஆனிச்சு, இப்போ அமலுக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், இந்திய அரிய மணல் ஆலை முதன்மையாக கையாளும் மற்றும் செயலாக்கும் கனிமம் எது? ஆன்சர் மோனாசைட். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ கடற்பரப்பு மணல் இருக்கும் இல்லையா, கடற்பரப்புல கடற்கரையோரம் மணல்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா மோனாசைட் அப்படிங்கிறது பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் முதன்மையான வேலையா இந்திய அரிய மணல் ஆலை அப்படிங்கிறது செய்யுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய அரிய மணல் ஆலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. ஸோ இப்போ எதுக்காக பாக்குறோம்னா, கன்னியாகுமரியில 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த மோனாசைட்டை வந்து இந்திய கடற்கரையோரத்துல, அந்த கன்னியாகுமரி கடற்கரையோரத்துல மணல்ல இருந்து மோனாசைட்டை பிரித்து எடுப்பதற்கான ஒரு அனுமதிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ் முடியறதா இருந்துச்சு. இப்போ 1 இயருக்கு இதுக்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். ஸோ இந்திய அரிய மணல் ஆலை கன்னியாகுமரியில மணவாளக்குறிச்சியில இருக்கு. மத்திய அரசு வந்து 1910ஆம் ஆண்டு இங்க மோனாசைட் எடுக்கிறாங்க. 1910ல தான் இந்த ஆலையானது அமைக்கப்பட்டது. ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி ஹெர்ஸ் கோம்பெர்க் என்பவரால் அமைக்கப்பட்டிருக்கு. சபையில இருந்து மணல், அதாவது மோனாசைட் அப்படிங்கிறது பிரித்து எடுக்கப்படுது. 2015ல இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மணல்ல இருந்து மோனாசைட்டை பிரித்து எடுப்பதற்கான திட்டத்தை வந்து வகிச்சிருப்பாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1144 ஹெக்டர் நிலத்துல அணுக்கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கும் இப்போ ரீசெண்டா ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். 2021ல தான் இந்த கன்னியாகுமரியில இருந்து எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அது முடிய போகுது. இந்த நிலையில இன்னும் 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டிங் ஸ்கீம், அசாம் சட்டப்பேரவையின் அலுவல் மொழிகள் எவை? ஆன்சர் அசாமி, ஆங்கிலம், போடோ. இந்த 3 மொழிகள் வந்து அசாமுடைய அலுவல் மொழிகளா இருக்கு. ஸோ இதுல இப்போ 4வது அலுவல் மொழியாக ஹிந்தியை வந்து இப்போ அசாம் மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அலுவல் மொழிகள் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா, பார்ட் 17ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 343ல இருந்து 351 வரைக்கும் இந்த அலுவல் மொழிகள் பத்தி தான் இந்த பேசுறது, இந்த ஆர்டிகல் பார்ட் 17ல. இப்போ இதுல 343 அப்படிங்கிறது எதை பத்தினா, இப்போ இந்தியாவுடைய மத்திய அரசுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இப்போ ஹிந்தி இருக்கு. நெக்ஸ்ட் ஆங்கிலம் பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்ததுல இந்த, அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ல நடைமுறைக்கு வந்திருக்கும். நடைமுறையானதுல இருந்து 15 இயர்ஸ்க்கு வந்து ஆங்கில மொழியானது அலுவல் மொழியா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1963ல அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அலுவல் மொழி சட்டம்ங்கிறது கொண்டு வந்து ஒரு இன்டெஃபினட் பீரியடுக்கு இங்கிலீஷோட யூசேஜ், அதாவது இங்கிலீஷோட பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டெஃபினட்னா எந்த ஒரு பீரியடு ஃபிக்ஸ் பண்ணாம அந்த இங்கிலீஷ் பயன்பாட்டை வந்து அலுவல் மொழியா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1963 ஆக்ட் படி. இது ஆர்டிகல் 343. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 344 என்ன அப்படின்னா, இப்போ அலுவல் மொழி சம்பந்தமாக இப்போ ஹிந்தியோட பயன்பாட்டை அதிகப்படுத்துறது, அது ஆங்கிலத்தோட பயன்பாட்டை குறைக்கிறது, இது சம்பந்தமான பரிந்துரைகளை வழங்குறதுக்கு ஆணையம் இல்லைன்னா நாடாளுமன்ற குழுவானது அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி 344 சொல்லுது. 345 அப்படிங்கிறது ஸ்டேட்
ஒரு ஸ்டேட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜா அவங்க அங்க பேசக்கூடிய ஏதேனும் ஒரு மொழியவோ அல்லது வட்டார மொழியவோ அவங்க டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதன்படிதான் ஹிந்தி மொழியை அசாம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அலுவல் மொழியாக. ஸோ இது வந்து ஸ்டேட். நெக்ஸ்ட் 340 இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பாக்குறதுனால ஆர்டிகல் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாலிட்டி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும் போது. ஸோ ஆர்டிகல் 346 இது என்னன்னா சென்டர் டு ஸ்டேட் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ சென்டர் டு அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. எந்த மொழியில நடக்கலாம் அப்படின்னா மத்திய அரசு எதை அங்கீகரிச்சிருக்காங்களோ, அதாவது ஹிந்தியும் அதே மாதிரி இங்கிலீஷ் தானே அங்கீகரிச்சிருக்காங்க அலுவல் மொழியா, அந்த மொழியில தான் மத்திய அரசோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னொரு மாநிலத்தோட 2 மாநிலங்களுக்கு இடையே கம்யூனிகேஷன் அப்படிங்கறத நடத்தணும் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹிந்திலே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஆர்டிகல் 346 ஸ்டேட் டு ஸ்டேட் அப்புறம் சென்டர் டு ஸ்டேட் கம்யூனிகேஷன் பத்தி சொல்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 347 இப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு மாநிலத்துல கணிசமா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மொழியை வந்து அங்கீகரிக்க சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து ஆணை பிறப்பிக்க முடியும். ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு லாங்குவேஜை ஒரு ரெகக்னைஸ் பண்ண சொல்லி என்ன பண்ண முடியும், அவங்க உத்தரவிட முடியும். அடுத்து ஆர்டிகல் 348 சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றப்படுற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்லயும் சரி ஹைகோர்ட்லயும் சரி அந்த பயன்பாட்டு மொழியாக அலுவலகங்கள் எந்த நடைமுறைகள் நடக்குது இல்லையா அதெல்லாம் எந்த மொழியில பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்ற வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் எல்லா நடைமுறைகளும் நடக்கும், தீர்ப்புகளும் இங்கிலீஷ்ல தான் கொடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து நினைச்சாரு அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஸ்டேட்ல ஹைகோர்ட்ல இவர் சொல்ற மொழி இப்போ ஒரு அதிக அளவு ஸ்டேட் பேசக்கூடிய மொழியா இருக்கு அப்படின்னா அந்த மொழியில அலுவலக நடவடிக்கைகள் பண்றதுக்கு இவங்க கவர்னர் வந்து ஒப்புதல் அளிக்கலாம் குடியரசுத் தலைவரோட அனுமதியோட. ஆனா ஹைகோர்ட்ல எதுல தான் தீர்ப்பு கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 348 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 349 நெக்ஸ்ட் 48 பார்த்தோம், 348 பார்த்தோம், அப்புறம் 349 350 இருக்கு, 351 இருக்கு. ஸோ 351 அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு ஹிந்தி மொழி இன்னும் பரப்புறது அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மத்திய அரசு பாடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 350ல ஒரு மொழி இருக்கு, ஒரு குடிமகன் இருக்காரு அப்படின்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய குறைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனு எழுதுறாங்க, அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட மொழியில அவங்க எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 350 அப்படிங்கிறது. இதுல 350A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், 350A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு. அதன்படி தாய்மொழியில ஒருத்தர் வந்து கல்வி கற்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 350A அப்படிங்கிறது பேசுது. அடுத்த 349 அப்படிங்கிறது என்னன்னா பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, பிரசிடென்ட் வந்து இப்ப மொழியை பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா இல்லைன்னா திருத்த சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா பிரசிடென்டோடைய முன் அனுமதியோட தான் அந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இதுதான் ஆர்டிகல் 349 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டிகல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அசாம்ல 3 லாங்குவேஜ் ஏற்கனவே அந்த அலுவலக மொழியாக பயன்படுத்தப்படுது. இப்போ ஹிந்தியையும் 4வது அலுவல் மொழியாக சேர்த்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பார்க்கணும். இந்த ஆர்டிகல் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அசாம் சட்டப்பேரவையில் அதே 4th அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அசாம் பத்தி பார்த்தோம்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா முதலமைச்சர், கவர்னர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, கேபிட்டல் வந்து திஸ்பூர். நெக்ஸ்ட் சமிட் 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்க நடைபெற்றது? ஆன்சர் வந்து பெங்களூர்ல தான் 7வது உலக திருக்குறள் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல வந்து 10ஆம் தேதி பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 15th அன்னைக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிளஸ் டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி வரும். அதை பத்தி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். 7வது உலக திருக்குறள் மாநாடு பெங்களூர்ல நடைபெற்றிருக்காங்க. திருக்குறள் இப்போ இன்றளவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கும் தேவையான கருத்துக்களை எப்பயோ எழுதுற திருக்குறள்ல வழங்கியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான விவாதங்கள்லாம் இந்த மாநாட்டில் நடந்திருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்
சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் சியாமா பிரசாத் முகர்ஜி. ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய 125வது பிறந்த நாள் அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதனாலதான் இவரை பத்தி நம்ம பார்க்கிறோம். சுதந்திர இந்தியால ஃபர்ஸ்ட் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான். ஸோ இவங்க தான் சியாமா பிரசாத் முகர்ஜி. ஸோ 1901 ஜூலை 6ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இந்த வருஷம் 125வது பிறந்த நாள் அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ 1951 பாரதிய ஜனசங்கத்தை நிறுவியவர் வந்து சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான். பிரசாத் முகர்ஜி. ஸோ இவர் வந்து பாஜகவுடைய முன்னோடி. இந்த பாரதிய ஜனசங்கம் நிறுவனாங்க இல்லையா, இது இப்ப இருக்க பாஜகவுடைய முன்னோடி தான் இந்த பாரதிய ஜனசங்கம் அப்படிங்கிறது. சுதந்திர இந்தியாவுடைய முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனிதாபிமான பணிக்காக 1943 வங்காள பஞ்சத்தின் காரணமாக நிறைய மனிதாபிமான பணிகளை அவர் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு இவர் மிகவும் பெருமையாக அறியப்படுறாரு. அடுத்து ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தியவர் இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான். நெக்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு தனி அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருப்பாங்க இல்லையா ஜம்மு காஷ்மீருக்கு, ஆர்டிகல் 370 கீழே. அதன்படி ஜம்மு காஷ்மீரையும் இந்தியாவோட ஒருங்கிணைக்கணும், இந்த மாதிரி தனி அந்தஸ்து இருக்கக்கூடாது, எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போராடியவர் இவர் தான் சியாமா பிரசாத் முகர்ஜி. ஜம்மு காஷ்மீருக்கு இந்த ஆர்டிகல் 370 கீழே சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன அந்தஸ்து இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் தனி ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கலாம், அவங்களுக்கும் தனி கொடி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. வெளியுறவு துறை, அப்புறம் பாதுகாப்பு துறை, நெக்ஸ்ட் தகவல் தொடர்பு, நீதி, இதுல மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டங்கள் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு செல்லும். மற்ற விஷயங்கள் சம்பந்தமா சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில அவங்க ஏற்றுக்கொண்டாதான் என்ன ஆகும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மற்றபடி அது ஒரு தனி நாடு மாதிரி தான் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது சிறப்பு அந்தஸ்தின் மூலமா இயங்கக்கூடியதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி ஆர்டிகல் 350A 35A ஆர்டிகல் 35ல ஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல நிரந்தர குடிமகன், நிரந்தர நபரா யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சட்டத்தை அவங்க தான் இயற்றுவாங்க. இங்க மற்ற இந்தியர்கள் போய் அங்க ஜம்மு காஷ்மீர்ல நிலம் வாங்க முடியாது. அங்க நிரந்தர குடியிருப்பாளரா யார் இருக்காங்க, குடிமகனா இருக்காங்களோ அவங்க தான் அங்க நிலம் வாங்க முடியும். இப்போ ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்தியால வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல நில உரிமையை அவங்க பெற முடியாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அதை பத்தி உள்ளதா இந்த ஆர்டிகல் 35A அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எப்போ நீக்கியிருப்பாங்க, 2019 இந்த சட்டப்பிரிவை நீக்கிட்டு ஜம்மு காஷ்மீரை வந்து 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுக்காக அதுக்கு முன்னாடியே பாடுபட்டிருப்பாரு. 1953 இதுக்காக பாடுபட்டு தான் அவர் டிடென்ஷன்ல வச்சிருப்பாங்க சிறையில. அது 1953 அவர் இறந்திருப்பாரு. ஸ்ரீநகர்ல அவர் உயிரை தியாகம் பண்ணிருக்கார். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் ஃபயர்ஸ். ஐஎன்எஸ் சன்ஷோதக் கப்பலை கட்டிய நிறுவனம் எது? ஆன்சர் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனம், ஷார்ட்டா GRSன்னு சொல்லுவோம். கொல்கத்தால இருக்கு கப்பல் கட்டும் நிறுவனம். ஸோ இந்த கப்பல் கட்டும் நிறுவனம் தான் ஐஎன்எஸ் சன்ஷோதக் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பு கப்பலை வந்து கட்டியிருக்கு. ஸோ சர்வே வெசல் இந்த சன்ஷோதக்ங்கிறது கண்காணிப்பு கப்பல். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கட்டின ஐஎன்எஸ் இக்ஷக் அப்படிங்கிறதுக்கு அடுத்தபடியா கட்டப்பட்ட 2வது பெரிய கண்காணிப்பு கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் சன்ஷோதக் அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ரீசெண்டா தான் இந்திய கடற்படையில இணைச்சிருப்பாங்க. இப்போ கொச்சி தெற்கு கடற்படை பிரிவுல இந்த கப்பலானது சேர்க்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம பாக்குறோம். ரீசெண்டா தான் பார்த்துட்டு போல ஐஎன்எஸ் துனாகிரி, சன்ஷோதக், அப்புறம் அக்ரே, இந்த 3 கப்பலும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு கப்பல் தான் கண்காணிப்பு கப்பலான சன்ஷோதக் அப்படிங்கிறது. தமிழ்நாடு கரண்ட் ஃபயர்ஸ். தமிழ்நாட்டின் மொத்த பாசன பரப்பில் எத்தனை சதவீத நிலங்களுக்கு ஆறுகள் வழியாக பாசன நீர் கிடைக்கிறது? ஆன்சர் 55%. தமிழ்நாட்டுல மொத்தமா பயிர்களுக்கு பாசன வசதி அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா? அதுல 55% சாகுபடி பரப்புக்கு தான் என்ன கிடைக்குது, ஆறுகள் வழியாக இயற்கையாகவே நீர் அப்படிங்கிறது தேவையான அளவு கிடைக்குது. ரிமைனிங் உள்ள 45%க்கு கிணறு, அப்புறம் நிலத்தடி நீர் அதுதான் எடுக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஆகும் இல்லையா? ஸோ அப்போ 45% விவசாயிகள் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றதுனால அவங்க அதுக்கான மின் கட்டணமும் செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பயிர் விளைச்சலோட இந்த செலவும் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பயிரோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் கட்டணமில்லா வேளாண் உரிமை மின்சார திட்டத்தின் கீழ் ஒரு 23,56,000 மின் இணைப்புகளானது வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் 9th கொஸ்டின். 2026 ஆறாம் ஆண்டின் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் இப்போ 2026 ஆண்டுக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில வந்து சாம்பியனா இருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி ஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க. இந்த போட்டி எங்க நடந்துச்சுன்னா இங்கிலாந்துலயும் வேல்ஸ்லயும் நடந்துச்சு. எடிஷன் வந்து 10வது எடிஷன். ஸோ அதுல ஆஸ்திரேலியா வின் பண்ணி 7th டைம் வந்து சாம்பியனா இருக்காங்க. ஏற்கனவே 2010, 12, 14, 18, 20, 23 எல்லாம் சாம்பியனா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். உலக அளவில் கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் எப்போது கையொப்பமானது? 2025 செப்டம்பர் 8ல சைன் ஆனிச்சு. இந்திய அரிய மணல் ஆலை முதன்மையாக கையாளும் மற்றும் செயலாக்கும் கனிமம் எது? ஆன்சர் மோனாசைட். அசாம் சட்டப்பேரவையின் அலுவல் மொழிகள் எவை? அசாமி, ஆங்கிலம், போடோ. இப்ப இதுல 4வது மொழியாக ஹிந்தியையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பெங்களூரு. சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் சியாமா பிரசாத் முகர்ஜி. INS சன்ஷோதக் கப்பலை கட்டிய நிறுவனம் எது? ஆன்சர் கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனம். தமிழ்நாட்டின் மொத்த பாசன பரப்பில் எத்தனை சதவீத நிலங்களுக்கு ஆறுகள் வழியாக பாசன நீர் கிடைக்கிறது? 55%. இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருங்க. 9th கொஸ்டின் தான். 2026 ஆண்டு மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா. ஃபைனல்ஸ்ல இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வின் பண்ணிருப்பாங்க. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.